இப்போலேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி விகடன்ல வந்த ஒரு செய்தியை நான் ப்ரூஃபாக எடுத்து காட்டுறேன். அப்போ தெரியும் யாருக்காக யார் கையெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீடியா முன்னாடி அழுதா பொய்யெல்லாம் நிஜமாயிடாது. அவர் சொன்னார்ல, நாங்கள் போலியான நபர்களை வச்சு இன்ஸ்டா பதிவு இடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. நாங்களே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். மேபி அது நாங்கள் இல்லை அப்படின்னா அந்த பர்சன் ஹூ அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு மேலேயும் ஜெயம் ரவி ரொம்ப பொய்யா பேசி நாடகம் ஆடுறத நிறுத்தலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி அவதூறு பேசுறதுக்கு சிவியராக ஆக்ஷன் எடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியோட மாமியார் மற்றும் ஆர்த்தி ரவியோட அம்மா ரொம்பவும் கோவமாக பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்த்தி ரவி மற்றும் ஜெயம் ரவிக்கு இடையே விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஆர்த்தி ரவி ரொம்பவும் மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அடுக்கடுக்கா நிறைய குற்றச்சாட்டுகளை அவருடைய காதல் கணவர் அவர் மேல நிறைய வச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க இன்னமும் மன வருத்தத்துல இருக்காங்களாம். அவங்க இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றங்களை என்னுடைய பொண்ணு மேல தேவையில்லாம பழி சுமத்திக்கிட்டே இருந்தா அவளால எப்படி சர்வை பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்களை எப்படி டேக் கேர் பண்ண முடியும்? அது மட்டும் கிடையாது, அவர் சொல்றாருல்ல, இயர்லி பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் 50 lakhs நான் தான் பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதோடைய ரெசிப்ட் கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கும். ஷோ மீ தட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் குழந்தைங்களோட எல்லா விஷயங்களையும் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ₹1 கூட நாங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே எங்கள் பொண்ணுக்காக. அது மட்டும் கிடையாது, எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டோட மகாராணி. அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அவள் ஏதாவது அந்த மாதிரி தப்பாக முடிவு எடுக்கிறா அப்படின்னா நான் கண்டிப்பாக ஜெயம் ரவியை வில் வான் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு காரணமாக சொல்லிட்டு இருக்காருல்ல, நிறைய நடிகைகளை இன்னைக்கு எங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க, நாங்கள் பேச வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருல்ல. இட்ஸ் ஆல் ட்ரூத். ராதிகா சரத்குமாராக இருக்கட்டும், இல்லை குஷ்பு மேமாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன ட்ரூத் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. யாருமே இங்கே ஃபூல் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் யாருமே இங்கே யாரையும் ஃபூலிஷ் ஆக்கவும் முடியாது. ஸோ அவருடைய ட்ராமாவை ஸ்டில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். நாங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் தான் அவருக்கு பட நெருக்கடி கொடுக்குறோம், படங்களை வாய்ப்புகளை பறிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நீங்கள் எங்கள் மேலேயே வச்சிட்டு இருக்கிறீங்க. நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறோம், சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கல்ல. இதெல்லாம் ஓகே, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் அப்படின்னா அதை எடுத்து வச்சு தயவு செய்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய மாமியாரான ஆர்த்தி ரவி அவங்க அம்மா ரொம்பவும் கோவமாக சொல்லியிருக்காங்க. இதால் என்னுடைய பொண்ணு மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கா. அவர்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது எனக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.